ஏன் நோண்டி இருக்கீங்களே, ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கு, எடுத்து வெளியே வைக்க சொன்னேன், சாம்பார் எடுத்து சூடு பண்ண சொன்னேன், ஏதாச்சும் பண்ணீங்களா? இப்போ எல்லாரும் நான் மாட்டிட்டேன்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை இவன் எப்படா ஃபேஸ் பண்ண போறான்னு நினைப்பீங்க. ஏன்னா நான் மாவை எடுத்து வெளியவும் வைக்கல, சாம்பாரை சூடும் பண்ணல. ஆனா எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அதம்மா, நான் மாவை எடுத்து வைக்கலாம் தான் வந்தேன். ஃப்ரிட்ஜு கிட்ட வந்ததும் டக்குன்னு என் மைண்ட்ல ஒரு ஷாக், ஸ்பார்க். இப்ப மாவு எடுத்து நான் வெளியே வைக்கிறேன், அதனை இட்லி சுடணும் இல்லையா? அப்ப இட்லி சுடுறதுக்கு ஒரு தட்டுல 5 குழி இருக்கும், இன்னொரு தட்டுல 6 குழி இருக்கும். பாவம் இந்த பிஞ்சு கையால அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு கரண்டியா ஒவ்வொரு குழியில ஊத்துனா உனக்கு கை வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். அப்புறம் அதை நீ தோசையா சுட்டா என்ன நீ கேப்ப? தோசையா சுட்டா நீ சுத்தி சுத்தி கை சுளுக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் நான் வெளியே எடுத்து வைக்கல. அப்ப இன்னைக்கு நைட் நான் பட்னி கிடக்கணுமா? சரி போ, பாட்டி இருந்துட்டு போ அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். ஆனா இந்த நேரத்துல நான் ஒரு குடும்பஸ்தனா யோசிக்கணும்ல. இப்ப நான் ஒரு வேகத்துல கோவத்துல சொல்லிடுறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போறேன் அப்படின்னு போனானா இவளை சமாதானப்படுத்துறதுக்காக 1 மாசம் பின்னாடியே அலையணும். அதனால அது நம்மளால முடியாது. எப்படி தோசையை திருப்பி போடுறது பாருங்க. இல்ல இப்ப நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். அப்படியாங்க? நான் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேனே. எங்க போறோம்? இது ஒரு மாதிரி ட்விஸ்டான கேள்விதான், ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின் தான், வேற வழி கிடையாது. இப்போ நான் இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். நான் ஒருவேளை ஒரு இடம் சொல்லுவேன், அப்போ இந்த இடம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே என்னை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்பா. அதனால இந்த கொஸ்டினை நான் அவகிட்டயே விட்டுற போறேன். அது எப்படி கேட்குறேன்னு பாருங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நீ அடிக்கடி என்ன இங்க கூட்டிட்டு போங்க போங்கன்னு அடம் பிடிக்கிற இடம், சொல்லு 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 சொல்லு. ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடுதானே? அதேதான், சூப்பர். நீ என்ன பண்ற? லேட் பண்ணாம ரெடி ஆயிட்டு வந்துரு. ஓடு 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 ஓடு. ஓகே ஓகே பாய். பாத்தீங்களா எப்படி சமாளிச்சேன்னு? நீங்களும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்துக்கங்க, நீங்களும் வாழ்க்கையில சாதிக்கலாம். என்ன பண்றது, பாவம் அவதான் ஏமாந்துட்டா. நான் ஏமாந்த நினைச்சீங்களா? நான் ஃப்ரிட்ஜில் சாம்பாரும் வைக்கல, மாவும் வைக்கல, ஏமாந்தது அந்த பக்கி தான். வரட்டா?